சர்வதேச அளவில் தொற்று நோயானது பெரும் பரவலாக இருந்து வரும் இந்த காலகட்டத்தில் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். என்னவர்களான அனைத்து சுஷும்னா கிரியா யோகிகளுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றிய விழிப்புணர்வு இருத்தல் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பலரை அவர்களின் வாழ்க்கையில் மிகவும் வேதனையான விஷயம் என்ன என்று கேட்டபொழுது கிட்டத்தட்ட 80% அவரவர்களின் அன்பிற்குரியவர்களின் ஆன்மாவானது பூத உடலை விட்டு வெளியேறும் பொழுது ஏற்படும் துயரத்தையே குறிப்பிடுகிறார்கள். அத்தகைய வேதனையே உண்மையில் தாளொண்ணா துயரமாகும். அம்மா, இதற்கு என்ன பரிகாரம் என்று பலர் என்னிடம் கேட்டுள்ளனர். 1994 ஆண்டின் புண்ணிய நன்னாளான மகா சிவராத்திரி அன்று வரை எனக்கும் இந்த விஷயத்தை பற்றிய விழிப்புணர்வு இருக்கவில்லை. அன்று இரவு 10 மணி முதற்கொண்டு அதிகாலை 5 மணி வரை மனதை 3வது கண் பகுதியில் நிலைநிறுத்தி தீர்க்கமாக தியானம் செய்வது என்று சங்கல்பித்து, அது பொருட்டு அன்று நான் தியானம் முதற்கொண்ட முதலே ஏராளமான பாம்புகளை தரிசித்தேன். அப்பொழுது இன்று தியானத்தில் பார்த்தது போன்ற ஏராளமான பாம்புகளை என்றும் பார்த்த ஞாபகம் இல்லையே என்று எண்ணினேன். இன்று மட்டும் ஏன் இவ்வாறு நடக்க வேண்டும் என்றும் ஆச்சரியப்பட்டேன். ஆகையால் இன்று காண்பது போன்று பாம்புகளை ஏன் தரிசிக்க நேர்கிறது என்பதை அறியும் பொருட்டு 3 முறை சங்கல்பம் செய்தேன். அதிகாலை 2 மணி அளவில் மிகவும் துல்லியமாக ஒரு தரிசனத்தை நான் கண்டேன். என் கண்முன் நடப்பது போன்று மிகவும் தெளிவாக அந்த தரிசனம் பின்வருமாறு இருந்தது. நான் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தேன். அப்பொழுது எனக்கு 30 வயது இருக்கும். என் பெயர் ஷோபா. எனக்கு 3 சகோதரர்கள் இருந்தனர். சுவாரஸ்யம் என்னவென்றால், இந்த ஜன்மத்தில் அவர்கள் யார் என்று நான் அறிவேன். ஆயினும் நான் அவர்களிடம் எதுவும் கூறவில்லை. ஏனெனில் இந்த ஜென்மத்தில் இருக்கும் சொந்த பந்தங்களில் முன்பே குழம்பி இருக்கும் மக்களிடம் முன்பிறவியின் சொந்த பந்தங்களை குறிப்பிட்டு சொல்வதன் மூலம் அவர்களது குழப்பங்களை மேலும் அதிகரிக்கும் என்று விடுத்தேன். ஓர் நாள் பீட்சைக்காக எங்களது குருஜி அவர்கள் எங்கள் இல்லத்திற்கு வரவிருந்தார். ஆகையால் அவருக்கென்று மிகுந்த உற்சாகத்துடன் எங்களது இல்லத்தின் முற்றத்தில் இருந்த சிறிய மீன் குளத்தினின்று ஒரு சிறிய மீனை பிடித்து வர சென்றேன். நான் பணிப்பெண்ணை குளத்திலிருந்து ஒரு பெரிய மீனை வெளியே எடுக்கச் செய்து அதனை சுத்தம் செய்து எடுத்துக்கொண்டு வீட்டினுள் விரைந்தேன். அந்த அவசரத்தில் கதவிற்கு அருகில் இருந்த ஒரு நாகப்பாம்பை அறியாமல் நான் மிதிக்க நேர்ந்தது. அப்பாம்பும் உடனடியாக என்னை தீண்டியது. இவை அனைத்தும் ஒரு நொடியில் நடந்து முடிந்தது. அந்த நேரத்தில் நான் என் பெருவிரல் முதற்கொண்டு உணர்வை இழந்து கொண்டிருந்தேன். என் உடல் அதன் சுயநினைவை இழந்து கொண்டிருந்தது. அந்நிலையில் உடனடியாக 3வது கண் பகுதியிலிருந்து ஃபட் என்ற சத்தத்துடன் பிராணன் உடலை விட்டு வெளியேறியது. முழுமையான விழிப்புணர்வுடன் இருந்ததால் இவை அனைத்தும் எனக்கு மிகவும் விசித்திரமானதாக தோன்றியது. இந்த நிகழ்வின் தரிசனம் வெளிப்பட்ட தருணத்தில் அந்த சம்பவம் உண்மையில் நடந்த பொழுதான உணர்வுகளை என்னால் உணர முடிந்தது. பாம்பு என்னை கடித்ததும் அதன் விஷம் மேல் நோக்கி பயணிப்பதையும் நான் அனுபவித்தேன். மிகவும் விசித்திரமான பிராணன் உடலை விட்டு வெளியேறிய பொழுது எனக்கு ஏற்பட்ட தளர்ந்த ஓய்வான உணர்வை என்னால் வார்த்தைகளால் விளக்க முடியாது. அந்த நொடியில் நான் உணர்ந்தது இதுதான். சுதந்திரமாக உலவும் கிளியினை நாம் ஒரு தங்க கூட்டில் 60 அல்லது 70 வருடங்கள் அடைத்து வைத்து பின்னர் அதனை விடுவித்தால் அது எவ்வளவு மகிழ்ச்சியுடனும்
ஆனந்தத்துடனும் பறந்து செல்லுமோ, நானும் அதே போன்ற ஆனந்தத்தை உணர்ந்தேன். பிராணன் ஓர் உடலை விட்டு வெளியேறுவது மிகவும் அற்புதமான, ஆனந்தமான மற்றும் மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் என்பதை நான் உணர்ந்தேன். பிராணன் ஓர் உடலை விட்டு வெளியேறும் பொழுது நாம் பெரும் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் என்ற மாயையில் நான் அதுவரை இருந்தேன். இந்த மரண அனுபவ தரிசனத்திற்கு பிறகு மறுநாள் காலை எனது வலது பாதத்தின் வலது பக்கத்தில் நான் முதல் நாள் தரிசனத்தில் கண்ட அதே இடத்தில் ஒரு கரும்புள்ளி உருவாகியிருந்தது. எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்ட நொடியிலிருந்து அந்த குறி தோன்றியது. அன்றைக்கு முன்பு அந்த கரும்புள்ளி இல்லை. ஆகவே நம் அன்புக்குரியவர்கள் அமைதியாக விடை பெற்று தங்கள் உடலை சுதந்திரத்துடன் விட்டு செல்லும் பொழுது அவர்கள் அதே உடலில் கட்டுண்டு இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டுமா? தங்களது 80 அல்லது 90 வயது முதிர்ந்த தாத்தா, பாட்டி அல்லது பெற்றோரும் கூட தங்கள் பூத உடலை விட்டு பிரியும் பொழுது சிலருக்கு மிகுந்த வலி ஏற்படுகிறது. நான் மேற்சொன்ன இந்த அனுபவத்தை அறிந்தும் புரிந்தும் கொண்ட நாம் இனிமேல் சிந்தித்து நம் அன்பிற்குரியவர்கள் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தத்துடன் ஒரு புதிய உடலை தரிக்க அனுமதித்து துணை புரிய வேண்டும். ஒவ்வொரு சுஷும்னா கிரியா யோகியும் இந்த உண்மையை உணர வேண்டும். நாம் இந்த பூவுலகிற்கு வரும்பொழுது நமது உடலை எவ்வாறு நேர்த்தியான நயத்துடன் தரித்து வந்தோமோ அதே போன்று இவ்வுடலை விட்டு செல்லும் பொழுதும் அமைதியான நேர்த்தியுடன் விட்டு செல்ல வேண்டும். செய்வீர்களா? ஓம்